காய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட் வாங்கிட்டு மேலே ட்ரெக்கிங் பண்ணி போயிட்டுருக்குங்க. அதாவது ஹீல்ஸ் மலை ஏறுற மாதிரி அந்த மலை உச்சிக்கு போயிட்டுருக்குங்க. அங்கே போனால் தான் கீழேருந்து பார்க்க வியூ பாயிண்ட் எப்படி இருக்குது. வியூ பாயிண்ட் மட்டும் அம்மாடி எத்தாடி வியூ பாயிண்ட் மட்டும் நல்லா இல்லைன்னா அவர் அங்கேயே கொண்டுற அம்மாடி. எந்த பக்கம் இழுத்தாலும் கை விண்ணு விண்ணுன்னு இழுக்குதே. விண்ணு விண்ணு வியூ பாயிண்ட் மட்டும் அங்கே இல்லைன்னா அங்கேருந்து அவங்கள உருட்டி விட்றோம் இல்லையான்னு பாருங்க. இன்னைக்கு நல்லா இருந்தால் வீடியோ கிளப்பு, நல்லா இல்லைன்னா நீங்கள் உருட்டி விட்றது உங்கள் அது ஒரு வீடியோ கிளப்பு. இருங்க மேலே போயிட்டு இப்படி எவ்வளோ கண்டினியூ பண்ணுறேன். மூச்சு வாங்குதுங்க கைஸ். ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா வியூ பாயிண்ட்டுக்கு வந்தாச்சுங்க. சன்செட் ஆகுது, சூப்பராக இருக்குது. வாங்க இன்னும் கிட்ட போவோம். ஒர்த்துங்க, ஒர்த்து பெருமா ஒர்த்து. சன்ரைஸ் பார்க்க வந்திருக்கோம். ஒர்த்து இல்லைன்னு இவனை உருட்டி கொண்டுலான்னு சொல்லியிருக்கேன். பார்த்துக்கா சூரியன் வந்துட்டுருக்கு. சுற்றி மலை சைடு பாருங்களா, வேறு லெவலில் இருக்குது. அப்பா இந்த மலையில் ஏறி வந்தோம். இவ்வளோதான் இல்லை மலை மேலே இது ஆஃப்லோடு சரியான ஆஃப்லோடாக இருந்துச்சுங்க. ஆனால் ஒர்த்து பாருமா, ஒர்த்துன்ற மாதிரி இருந்தது. பார்த்து நல்லா சூரியன் வரப்போகுதுங்க மேலே. கலரிங் நல்லா இருக்கு, 3 கலர். நான் கேமரா எடுத்துகிட்டு இருக்கேன். கேமராமேன் நிறைய பார்க்க வர்றாரு, கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ண போகிறாரு. ஆமாம் அதில் ஃபோக்கஸ் எங்கே இருக்குது அப்படின்னு மட்டும் கேட்டுறாதீங்க. கைஸ் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாவே சன்ரைஸ் ஆயிடுச்சுங்க. நம்ம அண்ணன் வந்தால் பார்த்திங்கன்னா அங்கே வீடியோ ஃபோட்டோஸ் எடுத்துகிட்ருக்காரு. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நல்லா சன்ரைஸ் ஆயிடுச்சு. எந்த தீவிர வியூ பாருங்களேன் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது அப்படின்னு. சான்ஸ் இல்லைங்க, வேற மாதிரி இருக்குது. முக்கியமான விஷயம் உங்களுக்கு அந்த பக்கம் நிலா தெரியுது பாருங்க. அது வேறு இருக்கா? நிலா அது சரி. இந்தாண்ட பார்த்திங்கன்னா நிலா தெரியுதுங்க. அப்படியே இங்கிட்ட திரும்பினோம்னா சூரியனுங்க. இன்னும் காற்றடிக்கலை. அப்படி காட்டுங்க. இன்னும் காற்றடிக்கலை. காற்றுங்கெல்லாம் பயங்கரமாக அடிக்கும். ஆனால் நிற்க முடியாது, நல்லாயிருக்கும், பயங்கரமாக காற்றடிக்கும். ஆனால் இப்போ கொஞ்சம் காமாக இருக்குது. ஆமாம், அப்படியே மிஸ்டெல்லாம் இருக்கிறதுனால பாருங்கள் சன்ரைஸ் பாருங்கள், செம்மையாக இருக்கு. ஃப்ளாஷியாக இருக்குல்ல ரொம்ப. அது இன்னும் வெயில் போச்சுன்னா நமக்கு வந்து அதே மிஸ்ட் இருக்கிறதுனால ரொம்ப அப்படி பறவை தெரியும். அப்படியே பரவலாக தெரியுற மாதிரி இருக்கு. எனக்கு காது கேட்டுருச்சு, நம்ம அழகான கப்பல்ஸ் வீடியோ எடுக்கிறாங்க அப்படின்ட்டு. அதானே, அதேதான் அதான் மச்சா, அதேதான் காய்ஸ். பண்ண சீக்கிரம் பண்ணு. அந்த பக்கம் இல்லை, இந்த பக்கம். சரி. ஓடு 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 ஓடு. சுடு ஓடு. இது சொல்றதாடா. ஏதாவது பண்ண வேண்டியதான். போஸ் மாதிரி ஓகே கேஸ், நம்ம வந்து பார்த்திங்கன்னா வண்டிக்கிட்ட வந்துட்டோம். பைக் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிடலாங்க. இந்த ஹீல்ஸ்லேருந்து இறங்குறது தான் பெரிய விஷயமே.
போயிட்டு ஹீல்ஸ்லேருந்து கீழே இறங்குவீங்க. வண்டி பார்த்திங்கன்னா கண்ட்ரோலே இல்லாத போகுதுங்க. எப்படின்னா சும்மா மூவ் பண்ணாலும் டக்குன்னு மூவ் ஆகுது. இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி இல்லை. அது என்னன்னு தெரியல. ஹீல்ஸ் எப்படி கீழே இறங்கிட்டு தாங்க பார்க்கணும். மேலேயா மேலே வாங்க. வியூ பாயிண்ட்டு இந்த ரோடியா சொன்னாங்க. அது அது சாலாக்கா போகுது வண்டி. ஏய் அருணா நீ அண்ணா பார்த்து போடுறே போனேன். அங்கிட்டு திடீர்னு பார்த்தா ஆகாசம் மேல சொர்க்கமே தெரியுது. சொர்க்கம் தெரியுற இடத்துல நீ வண்டியில் என்னென்ன பண்ணிட்டு இருக்க? சொர்க்கம் தெரியுற இடத்துல வண்டியில் என்னென்ன பண்ணிட்டு இருக்க? ரொம்ப நேரம் பொச்சுக்குன்னு வேகமாக போகிறாங்க. என்றைக்குமே வண்டி இப்படி வேகமாக போகாது. அது எப்படி சொல்கிறதுன்னா, டயர் கொஞ்சம் டைட்டாக தான் பிடிச்சிருக்கும் பின்னாடி டயரு. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சகலத்துக்கு போகிறான். எனக்கு அதுதான் மனசில் ஏடா இல்லடா என்னடா நடக்குதுங்கிற மாதிரியே இருக்குங்க. இப்போ ஸ்டார்ட் பண்ணி தான் ஆகணும். ஓகே, அங்கிட்டு போனோடி மாதிரி ஆஃப் பண்ணிடுவோம். பெட்ரோல் மிச்சம் படிச்சிடலாம். அவ்வளோ பள்ளமாக இருக்கும்போது ரேஸ்லேயே போக முடியும். போடு 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 பிச்சுக்காரி. டேய் இவ்வளோ பெரிய டர்னில் இருக்கக்கூடாதா? ஆனால் இருக்குது. நான் வளைப்பனே இறங்காட்டி வீடியோ எடுத்து ஸ்டோரேஜே ஃபுல்லாகிடுச்சு. அதனால் வீடியோ இப்போ நான் கட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் பயமாக தான் இருக்குது, இருந்தாலும் போவோம். இதைத்தாங்க சொன்னாங்க அவங்க. ரோடு போட்டிருக்காங்க, பார்த்து போங்க. 10 அடியாக போனாலும் பயப்படாமல் போகணும்டான்னு எங்கள் பாட்டி சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி ஒத்தையடி பாதையில் போயிட்டுருக்குங்க. இழுத்து விட்டுரும். புது ரோடு. வேகம் வேணாம். என்ன பண்ணுறீங்க? வீடியோ ஆயோய் அது சரி, இது கூட பரவாயில்லைங்க. மறுபடியும் தாண்ட இங்கெல்லாம் இழுத்து விட்டுச்சுன்னா வச்சுக்கோங்க, நெஞ்செல்லாம் தடமாறிடும், இடம் மாறிடும். பொறுமை சாமி, பொறுமை. என்ன நான் கேட்டுட்டேன் அவங்கள்ட்ட. பொறுமையாக போகலான்னு தானே கேட்டேன். பொறுமையாகவே போவோம். ஏபிஎஸ் ஒர்க் ஆகுது. போகிற இடத்துக்கெல்லாம் ஒன்றா போக முடியும். சொன்ன மாதிரி வேகமாக போகுது. தம்பி இருப்பா. இது யார் உங்கள் ஒய்ஃபா? இங்கே கேட்டுருந்தா கரெக்டாக வந்துடும். இது யார் உங்கள் ஒய்ஃபா? ஏதோ சொல்கிறாங்க, என்னன்னு தெரியல எனக்கும். பாருங்க பையன் இன்னும் கொஞ்சம் பிரேக் ரிலீஸ் பண்ணால் கூட பையன் கத்தி மாதிரி போகிறோம். பிரேக்கும் கத்தி மாதிரி இருக்கு, வேறு விஷயம். ஆனால் இவ்வளோ ஃப்ரீயாக என்றைக்குமே போக மாட்டான் வண்டி. அது ஏதோ கோளாறு பண்ணுறான். பாலாரான்னு தெரியல. பார்த்துக்கலாங்க, ஊருக்கு போய் தாங்க பார்க்கணும். இப்போலாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் நான் இந்த அளவுக்கு ஃப்ரீயாக இருக்கணும்னு தான் நினச்சேன். ஆனால் அதே சமயம் ஃப்ரீயாக இருக்கக்கூடாதுன்னு நினச்சேன். ஏன்னா ஃப்ரீயாக இருந்தால் அவனுடைய ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அப்படி தானே பாயிடுச்சு. விட்டோன்னா 100ல் போவான் கீழே. 2 பிரேக்கே ஆக்கி பிடிச்சிக்கிறேன். விட்டோன்னா 100ல் போவான் அந்த இதில் மட்டும். ஓகே.